இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையங்கள்ல சில காலி பணியிடங்கள் இருக்கு. அதை நிரப்பும் பட்சத்துல சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 1446 காலி பணியிடங்கள் இருக்கு. இதை நிரப்பும் விகிதமா இப்போ வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதற்கான லிங்கை நாங்க கீழே கொடுத்துருக்கோம். நீங்க தாராளமா அந்த லிங்கை பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே தாராளமா விண்ணப்பிக்கலாம். இப்போ என்ன வேலைக்கான அறிவிப்பை இவங்க விட்டுருக்காங்க அப்படின்னா மொத்தம் 2 வேலைக்கான வேலை வாய்ப்புன்னு இவங்க அறிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப், இன்னொன்னு லோடர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த 2 வேலைக்கான அறிவிப்பை தான் இவங்க விட்டுருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நான் சொன்ன ஏர்போர்ட் கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா மேக்சிமம் 12வது முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி 2 பேருமே விண்ணப்பிக்கலாம். உங்களுடைய வயது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா 18 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். அதிகபட்சமா 30 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 30 வயதுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. 30 வயதுக்கு உட்பட்ட நபரா இருந்தா மட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 35,000ல இருந்து 45,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து லோடர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அறிவிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கல்வி தகுதி 10வது முடிச்சிருக்கணும். மேக்சிமம் 10வது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முக்கிய குறிப்பா அவங்க கொடுத்திருக்காங்க. இதற்கு வயது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 20 வயது பூர்த்தியா இருக்கணும். 40 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 40 வயதுக்கு அதிகமான நபரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. 40 வயதுக்கு உட்பட்ட நபரா இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம். இதனுடைய மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னா 15,000ல இருந்து 25,000 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைக்கு எப்படி ஆட்கள் எடுத்துக்குவாங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் நடைபெறும். அதுல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நேர்காணலுக்கான அழைப்புகள் கொடுக்கப்படும். இந்த 2 டெஸ்ட்லயுமே நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மருத்துவ டெஸ்ட்டுமே எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசமே கொடுத்திருக்காங்க. அது என்னைக்கு அப்படின்னா 21/9/2025 இந்த தேதி தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி கால அவகாச நாளா கொடுத்திருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வேலைக்கு தகுதியான நபர் நீங்க நினைக்கிறீங்களோ தாராளமா அந்த வேலை வாய்ப்புனை பயன்படுத்திக்க பாருங்க.